இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தா, ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்க இருக்குது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க. பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார். தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில வகுத்துக்குள்ள 3 மாசமா இருக்கும்போது அவ கிணற்றுல தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும் போது அந்த பிறக்கிற ரூம்ல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் காதுல பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம். ஷாஹுல் ஹமீது வலியுல்லா அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில முகமது தம்பி லெப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தரா இருந்தாராம். அப்படி செல்வந்தரா இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில குளிக்கணும். அப்ப இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், 5 நேரம் தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு, உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு, அந்த கடற்கரையில் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு. கண்ணு முழிச்ச அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாம போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய பள்ளியில, கல்முனையில இருந்து ஒரு பள்ளியில ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்கள் எல்லாம் வந்தார்களாம். கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது. அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் வருமா? சரி, அவர் ஷாஹுல் ஹமீதுன்னு சொன்னா, உலகத்தில் எவ்வளவு ஷாஹுல் ஹமீது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாஹுல் ஹமீதா? இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாஹுல் ஹமீது கபரு. அவருக்கு அங்க ஒரு கபரு, இங்க ஒரு கபரு. நீங்க எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னன்னு. அங்க ஒரு கபரு, அங்க அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்க அவர் கனவுல வந்த கபரு. மண்ணை கூட்டி வச்சுக்க, இங்க ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாஹுல் ஹமீது வலியுல்லாக்கு 2 கபரு. அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபரு. ஜெயிலான்ல எங்க ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில ஜெயிலான்ல ஒரு கபரு. அவர் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காராம். ஆனா இலங்கையில கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு, ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டு விட்டீர்கள். வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவுல வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவு தான். இன்றைக்கு இல்ல இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹ் நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதையுண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லாரும் கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசல்ல ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சிலை புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவா கிடக்குன்னு தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நிஜமன்னு நம்பிக்கிட்டாங்க. இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டா இல்லை, ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணா மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள், நான் தான் ஷாஹுல் ஹமீதை சொல்லி
இந்த வணக்கம் உருவாயிச்சான். அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா